மூவ் பண்ண உடனே வெளியே சத்தமாக வெடிச்சு ஸ்பார்க் ஆகி நெருப்பு பொறி கொட்டுச்சு. நான் ஒரு 2 தடவை கால் பண்ணதுக்கு டெக்னிக்கல் விஷயங்க ரெடி ஆகிடும் தான் சொன்னாங்க. அது கூட இருந்தவங்க எல்லாம் லேடிஸ்லேருந்து வயசானவங்களும் ரொம்ப பதட்டம் ஆகிட்டாங்க. நம்ம வெளியே போகிறது எப்படின்னு தெரியல, இப்படி வந்து மாட்டோமே. கூட இருந்த நிறைய பேர் நம்ம டோர்லாம் ஓப்பன் பண்ணால் அவங்க முயற்சி செஞ்சாங்க. எல்லாம் பதட்டம் ஆகிட்டாங்க. எல்லாம் நர்வஸ் ஆகி அப்படியே எல்லாம் மயக்கமாக ஸ்டேஜில் அப்படியே உட்காந்துட்டாங்க ஒரு சில லேடிஸ்லாம். சென்னை விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் நோக்கி நேற்று மாலை புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ரோ ரயில் நிலையத்தை கடந்த சிறிது நேரத்திலேயே ரயிலுக்கு வெளியே தீப்பொறியுடன் பலத்த சத்தம் கேட்டதால் உடனடியாக ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டது. ரயிலின் உள்ளே மின் விளக்குகள் அணைந்து ஏசி வசதியும் தடைபட்டுள்ளது. 20 நிமிடங்கள் வெளிச்சமின்றியும் ஏசி வசதியின்றியும் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சுமார் 5:15 சென்னை மெட்ரோ ட்ரெயினில் ஏறினேன். நான் எப்பவுமே நம்ம மெட்ரோ ட்ரெயினில் ஏறினா டோரு வந்து ஒரு நிமிஷத்துலேயே க்ளோஸ் பண்ணி டக்குன்னு வண்டி மூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது ஒரு 10 மினிட்ஸாக வண்டி அங்கே மூவ் பண்ணாமல் சென்னை உயர்நீதிமன்ற ஸ்டேஷன்லேயே நின்றுட்டு இருந்தது. சரி, எல்லாமே கூட இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, சிஎம்ஆர் நம்பர் கால் பண்ணி கேட்டாங்கன்னா 10 மினிட்ஸாக வண்டி மூவ் ஆகாமல் இங்கேயே நிற்குது அப்படின்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூங்க, ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், 2 மினிட்ஸ் ஆகிடும். 10 to 15 மினிட்ஸ் அங்கேயே நின்றுட்டு இருந்தது வண்டி. அதுக்கப்புறம் வண்டி ஒரு 100 மீட்டர் மூவ் பண்ணியிருப்பாங்க. மூவ் பண்ண உடனே வெளியே சத்தமாக வெடிச்சு ஸ்பார்க் ஆகி நெருப்பு பொறி கொட்டுச்சு. உடனே ஏசியும் கட் ஆகிடுச்சு, உள்ள பாதி ரூட்ல லைட்டும் கட் ஆகிடுச்சு, மைக் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுவும் கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உடனே சக பயணிகள் எல்லாமே பதட்டம் ஆகிட்டு என்னாச்சு, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெயின் அப்படியே நின்றுடுச்சு. அடியில் சப்வேலாம் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஏசியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரெயினை இன்னொரு 50லேருந்து ஒரு 100 மீட்டர் மூவ் பண்ணியிருப்பாங்க. மூவ் பண்ணோடனே மறுபடியும் செகண்ட் டைம் அதே மாதிரி வெளியே வெடிச்சு ஸ்பார்க் ஆகி கொட்டுச்சு. மறுபடியும் நான் ஆச்சு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நின்றுடுச்சு மெட்ரோ ட்ரெயின் கீழே சப்வேல. கூட இருந்தவங்க எல்லாம் லேடிஸ்லேருந்து வயசானவங்களும் ரொம்ப பதட்டம் ஆகிட்டாங்க. நம்ம வெளியே போகிறது எப்படின்னு தெரியல, இப்படி வந்து மாட்டோமே. கூட இருந்த நிறைய பேர் நம்ம டோர்லாம் ஓப்பன் பண்ணால் அவங்க முயற்சி செஞ்சாங்க, எப்படியா போக முடியுமா என்னன்னு பார்க்கறதுக்காக. அப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு வண்டியை ஸ்லோவாக மூவ் பண்ணி சென்னை ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டாங்க, இதுக்கு சென்ட்ரலுக்கு. எப்பவுமே இந்த ட்ரெயின் வந்து 5th பிளாட்ஃபார்ம் தான் போகணும், ஆனால் 6th நிறுத்தி தான் எல்லாரையும் இறக்குனாங்க. இதில் வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் தாராளமாக இருந்திருப்பாங்க. ட்ரெயின் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. யாருக்கு எதனா பேசஞ்சருக்கு எதனா எல்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க. எல்லாம் நர்வஸ் ஆகி அப்படியே எல்லாம் மயக்கமாக ஸ்டேஜில் அப்படியே உட்காந்துட்டாங்க ஒரு சில லேடிஸ்லாம். அப்படியே ஒரே பதட்டமாக நர்வஸாக இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க ஒரு சில பேர். அந்த சம்பவம் நேரில் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? அது எப்படி இருந்தது என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது சென்னையில். இது நடக்கும்னு எதிர்பார்த்து யாரும் போகல. இதுமாதிரி நடந்தவொடனே இப்படி வந்து மாட்டிட்டோமே எல்லாம் பயப்படதான் ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும் அப்படின்ற மனநிலைக்கு தான் எல்லாரும் வந்துட்டாங்க. இல்லை நிறைய பேர் என்ன பேசுனா, பஸ்லேயாவது போயிருக்கலாமே அப்படின்ற, இப்படி வந்து மாட்டிட்டோமே கீழே அப்படின்னு தப்பிக்க கூட வழி இல்லாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி. இது சம்பந்தமா நீங்க வழக்கறிஞரா இருக்க மெட்ரோ இதுல எதனா கேட்டீங்களா? மெட்ரோ கேட்டது டெக்னிக்கல் விஷயங்க ரெடி ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் என்ன யோசிச்சாங்கன்னா, ஸ்டேஷன்லேருந்து வெளியே போனால் போதும் ட்ரெயினில் இருந்து அப்படின்ற மனநிலைக்கு தான் வந்துட்டாங்க. என்கொயரி போட்டு இல்லை எங்களுக்கு தப்பிச்சா போதுன்ற மனநிலைக்கு தான் எல்லாருமே வந்துட்டாங்க. நான் ஒரு 2 தடவை கால் பண்ணதுக்கு டெக்னிக்கல் விஷயங்க ரெடி ஆகிடும் தான் சொன்னாங்க. அது